ஹலோ வெல்கம். நீங்க எந்த படம் ரிவ்யூ பார்க்க போறேன்னா, "ஈலீரா". இந்த படம் வந்துட்டு ஒரு 1988 அந்த நேரத்துல நடக்குது. ஒரு லாங் நைட்ல வந்துட்டு ஒரு வில்லேஜ்ல நடக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அங்க ஒரு கல்யாணம் நடக்கிற மாரி காமிப்பாங்க. ஆனா, இன்னொரு சைடுல வந்துட்டு வார் நடந்திருக்கும். ஒரு போர் நடக்குதுன்னு சொல்லினா, அந்த போர்ல ஆர்மி 3 ஆர்மி டீம் வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க அட்டாக் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த 3 டீமும் ஒரு ஒரு திசையில் போக, ஒரு ஆர்மி டீம் வந்துட்டு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்துடுறாங்க. அப்புறமா அந்த மேரேஜ் வந்துட்டு நல்லா போச்சா இல்லையான்னு தான் படத்தோட கதையாவாக இருக்கும். இந்த படத்தோட மெயின் என்ன சொல்லுவேன்னா சினிமோட்டோகிராஃபி தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. வாரில் நடக்கிற பிரச்சனை வந்துட்டு பீப்புள் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்கன்ட்டு ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுன்னு போகிறாங்க. அப்புறம் டயலாக்கும் படத்தில் வந்துட்டு ரொம்ப நல்லா பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. டயலாக் ரைட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. மெயினாக என்ன சொல்லுவேன்னா இமோஷ்னல் அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்குது. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா படத்தில் வந்துட்டு லவ் ஸ்டோரி எங்கெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு தவிர்த்துக்கலாமான்னு தோணுச்சு. அதெல்லாம் ஓகே தான் இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு பிஜிஎம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா இந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா நவீன் வந்துட்டு அவங்களும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சனத் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. படம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா போகுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். போய் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.